சுவாதி கொலையாளி ராம்குமாரை கைது செய்தது குறித்து சென்னை மாநகர காவல்துறை அறிக்கை மூலம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் உள்ள முக்கிய விஷயங்கள் குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். இந்த சுவாதி கொலையாளி ராம்குமாரை கைது செய்தது குறித்து சென்னை மாநகர காவல்துறை அறிக்கை மூலம் விளக்கம் அளித்திருக்காங்க. இந்த அறிக்கையில காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் என்னென்ன ராமச்சந்திரன்? இளம்பெண் சுவாதியை படுகொலை செய்தது நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பதை அதிகாரப்பூர்வமாக சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் உறுதி செய்துள்ளார். சற்று நேரத்துக்கு முன்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர் சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது அவர் இந்த தகவலை பதிவு செய்தார். குறிப்பாக நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்தவர் ராம்குமார், வயது 25. இவர் பொறியியல் பட்டதாரி. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி சென்னை மாநகரத்திற்கு வருகை தந்துள்ளார். இங்கு நுங்கம்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய சூளைமேடு பகுதியில் தனியார் மேன்சனில் வாடகைக்கு ரூம் எடுத்து அவர் தங்கியுள்ளார். அப்பொழுது அந்த அருகே இருக்கக்கூடிய சுவாதி என்ற இளம்பெண் அவருக்கு அறிமுகமாயிருக்கார். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாகவே அவரை பின்தொடர்ந்ததாக சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இந்த கொலை வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பு கிடையாது, அவர் ஒருவர் மட்டுமே இந்த கொலையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே கொலையாளி பிடிப்பதற்காக பல்வேறு வகையில் புகைப்படம் மற்றும் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை சென்னை மாநகர காவல்துறை ஆணையகம் சார்பாக வெளியிடப்பட்டது. அந்த அடிப்படையில் பொதுமக்களும் சுவாதியின் பெற்றோரும் இந்த கொலை வழக்குக்கு மிகவும் உதவியாக இருந்ததாகவும் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் தெரிவித்தார். குறிப்பாக தற்பொழுது அவர் கழுத்து அறுக்கப்பட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை முதல் உதவிக்காக அங்கு தென்காசியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததாகவும் மேல் சிகிச்சைக்காக நெல்லையில் உள்ள அரசு பொது மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு அங்கு சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அவரது உடல்நலம் குறித்து அந்த கல்லூரியின் முதல்வர் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவர் உடல்நிலை தேறிவிட்டால் அவர் உடனடியாக சென்னை மாநகருக்கு கொண்டு வருவதற்காக நேற்று இரவே சென்னையைச் சேர்ந்த தனிப்படையினர் அங்கு நெல்லை மாவட்டத்திற்கு விரைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் அவர் அங்கிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டு மேலும் அவர் பயன்படுத்திய ஆயுதங்கள் எந்த வகையிலெல்லாம் அவருக்கு சுவாதிக்கு தொல்லை கொடுத்தார், அவருடைய உள்நோக்கம் என்ன என்பது குறித்த முழுமையான தகவல்களை அவரிடம் இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்க உள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உள்ளது. ராமச்சந்திரன், இப்ப பெருநகர காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் பத்தி சொல்லிருந்தீங்க. அந்த அறிக்கையில சுவாதி கொலை செய்யப்பட்டதற்கான உள்நோக்கம் குறித்து அதில் ஏதேதும் தகவல்கள் இருக்கிறதா? ராஜேந்திரன் அது பற்றி ஏதாவது குறிப்பிட்டாரா? நிச்சயமாக முதல் கட்டமாக அவர் கொலையாளி ராம்குமார் நெல்லை மாவட்டத்தில் தங்கியிருப்பதாக மேன்சனில் தங்கியிருக்கக்கூடிய காவலாளி கோபால் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே நெல்லை மாவட்ட காவல்துறையை தொடர்பு கொண்டு அங்கிருக்கக்கூடிய தென்காசி காவல் ஆய்வாளர் உதவியின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அவரது வீட்டிற்கு வருவதை அறிந்து அவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார் என்பதையும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் தெரிவித்தார். அதனால் அவரிடம் மேலும் முழுமையாக விவரத்தை பெற முடியவில்லை என்றும் அவர் முழுமையாக உடல்நலம் பெற்ற பிறகு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு கூடுதலாக எந்த அடிப்படையில் அவர் கொலை செய்தார், என்ன அவரது உள்நோக்கம் என்ன, எத்தனை நாட்களாக அவர் பின்தொடர்ந்தார் முழுவதுமாக கேட்டு பெறப்படும் என்றும் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. காயத்ரி, சுவாதி கொலையாளி ராம்குமாரை கைது செய்தது குறித்து சென்னை மாநகர காவல்துறை அறிக்கை மூலம் விளக்கம் அளித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் குறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் விளக்க கேட்டோம். இனி அடுத்த செய்தியை பார்க்கலாம்.